ஹாய் கிரியேட்டர்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களோட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஏன்னு காரணம் தெரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு விதை இந்த மண்ணில் விழுந்துருச்சு. ரொம்ப நாளாக அது செடியாக வரவே இல்லை. இனி அவ்வளோதான்னு நினச்சிட்டு இருந்த டைமிங்கில் தான் அது மெதுவாக மண்ணை முட்டி முட்டி வெளியே அழகாக எட்டி பார்த்துச்சு. ஆமாங்க, இவ்வளோ நாள் அது மண்ணுக்குள்ளே ப்ராசஸிங்கில் இருந்துச்சு. ஒரு ஹெல்தியான ஸ்ட்ராங்கான மரமாக வளர்கிறதுக்காக தன்னோட பேஸில் ஸ்ட்ராங்காக ப்ராசஸிங்கில் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தான். எல்லாமே டிலே ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட யூனிவர்ஸ் உங்களோட நேர்மறை எண்ணங்களால் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை உங்கள் கையில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தர்றதுக்காகத்தான் பொறுமையாக காத்துட்டு இருக்குது. உங்களோட கோரிக்கைகளை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன கேட்டாலும் செய்யும். ஆனால் அதுக்கு தேவை நம்மளோட தெளிவான கோரிக்கைகள் தாங்க. அட் த சேம் டைம் நாம் கொஞ்சம் டைம் தரணும். பிகாஸ் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொன்றையும் இந்த பிரபஞ்சம் ரிமூவ் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களை நாமளே கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணிட்டா சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. பட் நாம் நிறைய விஷயங்களை நமக்குள்ளே ஸ்டோர் பண்ணி அதை வெளியே விடாமல் வச்சுக்கிட்டே இருந்தால், எக்ஸாம்பிள் பயம், தயக்கம், நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை கூட வெளியே விடாமல் வச்சுக்கிட்டே இருந்தால் கூட நம்மளுக்கு சக்ஸஸ் பக்கத்தில் இருக்காது. இது தேவையானது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எது வேண்டுமோ அதை மட்டும் நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு குயிக் ரிசல்ட்டு கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கிற இந்த அற்புதமான மேக்னெட் மைண்டுங்கிற பவரை யூஸ் பண்ணி ஹாப்பியாக இருங்க. சக்ஸஸை உங்கள் கையில் கொண்டு வாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.